திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. எனக்காகவே வானங்களை எப்பொழுதும் திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை தருபவரே. ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே நான் இந்த செய்திகளை பகிர்ந்தளிக்க வந்திருக்கிறேன் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ தடவை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அது என்னோட ஆலயத்தில் நான் சொல்லிட்டே இருந்தா கூட நிறைய நேரங்களில் தடைகள் இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த தடைகள்லாம் முறியடித்து இந்த ஜீவின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாக்கியம் என்றால் நீங்க பாருங்க, பிளஸட் பீப்புள். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மக்களை நீங்க பாக்குறீங்க. எல்லாருமே விரும்புவது ஆசீர்வாதம் தான். நான் பிளஸ்ஸிங்கா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஐஸ்வர்யம் உடையவனா இருக்கணும், நான் சமாதானமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மேலானவனா இருக்கணும், எல்லா விஷயத்திலும் நான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க விரும்புவது ஆசீர்வாதம் தான். ஒருத்தர் கூட எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், நான் இப்படியே இருக்கிறேன் அல்லது இதோட தாழ்மையா இருக்கிறேன், இதோட தாழ்ந்து போக விரும்புறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உலகத்துல அவ்வளவாக கஷ்டங்களும் நஷ்டங்களும் வறுமையும் நிறைந்து கிடைக்கிற இந்த உலகமாக இருக்கிறது. ஆனா இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாத்தீங்களா? இந்த வார்த்தை நீங்க எங்கேயுமே நீங்க எந்த வேத மற்ற புத்தகங்களை நீங்க காண முடியாது. என்ன அதோட அர்த்தம்னா, கர்த்தாதி கர்த்தரை ஒரு தெய்வமாக கொண்ட ஒரு ஜனமாக இருந்தால் அதுவே பாக்கியம் உள்ளது என்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்கு அது எப்படி நடக்கும், எப்படி அது பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். நான் அதுதான் இந்த நாள்ல உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 1வது அதிகாரம் 1-3 வசனங்கள் இப்பொழுது வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்தியா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லும் போது பயந்து வாசிக்கிறதும், மனைவி கணவர்கிட்ட எங்க நீங்க பைபிள் வாசித்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் வாசிக்கிறது, அல்லது கணவர் சொல்றாங்க என்ன மனைவி பைபிள் வாசித்தியா அப்படின்னு சொல்லி 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 அடுத்தவங்க சொல்லி சொல்லி ஐயோ வாசிக்கணுமே அப்படின்ற ஒரு கடமைக்காக நம்ம வாசிக்கிறோமா? அப்படி இல்லை. இந்த வேதத்துல போட்டிருக்குது என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஹல்லேலூயா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாசிக்கும் போது ஒரு கடமைக்காக இன்னைக்கு 2 அதிகாரம் வாசிக்கணும். ஐயோ டைம் ஆச்சு. அப்ப நீங்க உங்களுக்கு எதுவுமே அதை வாசிக்கிறது மனசுல தங்கவே தங்காது. ஆனா அது ஒரு பிரியமா இருந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் வேதம் வாசிக்க போறேன்னா கூட நீங்க பிரியமா இருந்து அமைதியா அதை வாசித்தீங்கன்னா அது கர்த்தருக்கு எப்படி இருக்குதா, மிகவும் மகிழ்ச்சி உள்ளதா இருக்குதா. ஆண்டு ஒரு சாட்சி சொல்றேன். என்னோட மகள் ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் கொஞ்சம் சுகவீனமா இருந்தாங்க. அந்த நாட்கள்ல அவ பக்கத்துல நான் தான் படுத்துட்டு நைட்ல தூங்க வருவேன், ஊழியத்துக்குலாம் போயிட்டு வருவோம். அப்ப படுக்க வருமா அவ சொன்னா, அம்மா ரொம்ப அழுதுட்டே இருந்தா, கலங்கிருந்தா. ஏன்னு கேட்டேன். இல்லம்மா, ஆண்டவர் என்னை உண்மையிலே என்னை நேசிக்கலாமா, என்னை ஆண்டவர் நேசிக்கலாமா? எப்படி ஆண்டவர் நேசிக்கலன்னு தெரியும்? உன்னை நேசிக்கிறார் கிறிஸ்டி ஆண்டவர். இல்லம்மா, நான் என் கூட ஆண்டவர் பேசவே மாட்டேங்கிறாரு. என்ன அந்த ஆன்டிக்கெல்லாம் சொல்றாங்க இயேசுவை தத்ரூபமா பார்த்தேன்னு சொல்லிட்டு, நானும் ஒவ்வொரு தடவை ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவரே நீங்க கண்ணு முன்னாடி வாங்க, நான் உங்க கூட பேசணும்னு சொல்றேன். ஆனா ஆண்டவர் என் கூட வரவே மாட்டேங்கிறாரு. முன்னாடி நான் அவர் பார்க்கவே முடியலையே. அப்புறம் எப்படி என் மேல நேசமா இருந்தா நான் ஆண்டவர் வருவார்ல? நான் ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளையாமா, ஏன் ஆண்டவர் நான் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா. அப்ப என்னடா இப்படி சொல்றாளே கிறிஸ்டி, இவளுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு இந்த வசனம் தான் கர்த்தர் கொடுத்தார்.
அப்போ கிறிஸ்டி, நீ ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளை இல்ல, நீ ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை. பைபிள்ல எடுத்து நீ டெய்லி வாசிக்க ஆரம்பி. நீ பல கவலையிலும் பிரச்சனையை விட்டு நீ வேதத்தை எடுத்து நீ வாசிக்க ஆரம்பிச்சேன்னா அது ஒரு பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லிடுது. கிறிஸ்டின் சொல்லி எடுத்து இந்த வசனத்தை அவர் வாசிச்சு காமிச்சேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப நீ பிளஸடா இல்லையா சொல்லுன்னு சொன்னேன். ஆமா, நீ இப்ப பைபிள் இவ்வளவு வாசிக்காட்டி கூட இனிமேல் காலை மாலை நீ நன்றாக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிரு. நீ தான் என்னது ஒரு பிளஸட் கேர்ளா இருப்ப அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து உடனே அவ ஓ இது ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி வாசிச்சுதான் இருந்தாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பல கவலைகளை மூழ்கி இருக்கும் போது அவங்க வேதத்தை படிக்கல, ஆண்டவர் நேசிக்கிறா உணரல. அவளே சாட்சியில சொல்லியிருப்பா. அதனால இந்த காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது வேதத்தை நம்ம வாசிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சரி, அப்படி வேதத்தை வாசிக்கிற மனிதன் எப்படி இருப்பான்னு போட்டிருக்கு. பார்த்தோமா? திருப்பம் 3வது வசனத்தை பார்ப்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யற காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டுமா? நீங்க செய்யற காரியம் எல்லாம் பிராஸ்பர் ஆக வேண்டுமா? நீங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தா எல்லாரோட நீங்க நல்லா பெஸ்டா இருக்கும் விரும்புறீங்களா? என்ன தொழில் செஞ்சாலும் அதுல வாய்க்கணும், அது பெஸ்டா வரணும் அப்படின்னு நீங்க பிராஸ்பர் ஆகணும் நீங்க விரும்புறீங்களா? இந்த வேத வசனம் தாங்க உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு வழிகாட்டி. அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த ஒரு இலையுதிராது இருக்கு மரம். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மரம் எப்படி இருக்கான்? செழிப்பா இருக்குதான். எப்படி செழிப்பா இருக்கா? அது நீர் கால்கள் அப்படின்னா அந்த ரிவர் போயிட்டு இருக்குது, ஆறு போயிட்டு இருக்குது. ஆறு தண்ணி நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மரம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் இல்லையா? அதன் போலதான் வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நேரத்தை நீங்க எவ்வளவு நேரம் அதுல செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மரம் தன் காலத்தில் தன் கனியை தந்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்ற நேரங்கள்ல ஏற்ற காரியங்களை ஏற்ற பிளஸிங்க கொடுத்து நடத்தப்படுவதுதான். இந்த பைபிள் வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது அப்படியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சரி, எப்படி இலை உதிராது இருக்கிற மரம் போல நம்ம இருக்கணும்னா எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயும் தண்ணீர் நிறைந்து இருக்கிறது. யோவான் 15வது அதிகாரத்துல சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். அதை நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வசனம். 7வது வசனத்தையும் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ அதிகமான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்லி இதுல பார்த்தோம். ஏசப்பா சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ இயேசு கிறிஸ்துல நிலைத்திருக்கிறதுனா என்னங்க? அவர்கிட்ட நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்றதா? இல்ல. நிலைத்திருக்கிறதுனா என்னன்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்றதா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதா நிலைத்திருப்பது என்பது ஆகும். அந்த நிலைத்திருக்கிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அதிக கனிகளை கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்புறம் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும் சொல்லுங்க? நம்ம கேட்கறதெல்லாம் அவர் செய்யறாரா, நம்ம விரும்புறதெல்லாம் கொடுக்கிறாரா? அப்ப என்ன ஆகும்? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நம்ம இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, அப்படி செய்யணுமே, இப்படி செய்யணுமே, பல காரியங்களை நீங்களா மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு உடனே இந்த காரியத்துல இந்த கடன் பிரச்சனை இருக்கே, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்க உடனே
போன் அடிச்சு உங்களுடைய நண்பர்களோடு பேசலாம். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்க கணவன் மனைவி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க செய்ய மறந்துடுவீங்க. என்னன்னா உடனே நீங்க ஆண்டவர்கிட்ட அதை எடுத்துட்டு போகணும். அப்போ நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம நல்லா வார்த்தையை வாசித்து அதை தியானம் பண்ணி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பது உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம எது ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா ஜெபத்திற்கு எது தடை அப்படிங்கிறதும் பைபிள் தான் போட்டிருக்கு. அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. என் ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதுவும் வேதத்தின் வழியா தான் அதுக்கு பதில் இருக்கு. என் ஜெபத்தை கேட்கப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே அதுவும் வேதத்துல தான் போட்டிருக்கு. அதனால நீங்க வேதத்தை வாசிக்கிற பொழுது நீங்க பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்க எப்ப எழுதுமே ஒரு கொஞ்ச நேரம் நீங்க செலவழிச்சா கூட நீங்க பைபிளை வாசிக்க முடியும். முந்தியெல்லாம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படிலாம் வாசிக்காதீங்க. தொடர்ச்சியா ஒரு 10 அதிகாரம் கூட வாசித்துருங்களேன். எவ்வளவு நேரம் செலவாயிரும். ஒரு அதிகாரத்துக்கு நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா 1 நிமிடம் 2 நிமிடம் இவ்வளவுதான் ஆகும். அப்ப நீங்க அதிகமான வார்த்தைகளை நீங்க வாசிக்க நீங்க அதுல இருக்கிற பொருளை புரிஞ்சுக்குவீங்க, எப்படி நடக்கணும் என்ற ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால காலையிலும் மாலையிலும் சாயந்தரமோ எந்த நேரம் கிடைச்சாலும் ஒரு 5 அதிகாரங்களை முழுவதும் படிச்சுட்டு அல்லது 5 அதிகாரம் படிச்சுட்டு அப்படி நீங்க படிக்கலாம். ஒரு சில சமயம் உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு புத்தகத்தையே கூட குட்டியான ஒரு புத்தகத்தை 10 அதிகாரம் இருக்கக்கூடிய சில 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இதெல்லாம் நீங்க 1 ஷாட்லயே காலையில பாதி சாயந்தரம் பாதி கூட நீங்க படிச்சு தியானிக்கலாம். அல்லது நீங்க உங்களால முடியலன்னா 2 அதிகாரம் கூட நீங்க படிச்சு தியானிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய வேதத்துல நீங்க எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு மிகவும் நல்லது. பாருங்க, எனக்கு ஒரு பாஸ்டர் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. அவர் என்னன்னா, அவர் ஸ்ரீலங்கா நாட்டிலேயே அவர் எப்படிப்பட்டவர்னா பெரிய சபையை நடத்துகிற ஒரு போதகர். அவர் பிரசங்கத்தை கொடுத்துட்டு இருந்தார். அவர் பிரசங்கத்தை கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னாரு வேதம் மிகவும் முக்கியம் சொல்லிட்டு காலையில எழுந்த உடனே நான் என்ன செய்வேன்னா உடனே ரெடி ஆகிட்டு பைபிளை திறந்து பைபிள் தான் படிப்பேன். வாட்ஸ்அப் பாக்குறதோ ஃபேஸ்புக் பாக்குறதோ, நம்ம வாட்ஸ்அப்பை எடுத்து ஒருத்தவங்க பதில் எழுதலாம், குட் மார்னிங் எழுதலாம், ஏதாவது சொல்லலாம் நீங்க நினைப்பீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு பதில பார்த்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று நேரம் கடந்து விடும். நம்ம பேசலாம், நண்பர்களோட தவறு இல்லை. ஆனா முதலாவது நீங்க வேதத்தை எடுத்து வாசிட்டீங்கன்னா சாலிடா அதுல ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ 15 நிமிடமோ நீங்க ஒரு வேதத்துல நீங்க டயத்தை செலவழிக்க முடியும். மேபி நீங்க 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்கிறவங்களா இருந்தா கூட நீங்க 10 நிமிடத்துல நீங்க வாசித்து முடிச்சிடலாம். அப்படி முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், உங்களுடைய மற்ற காரியங்களை பார்க்கலாம். இல்லாட்டினா நீ ஜெபிக்கவோ பைபிள் வாசிக்கவோ நேரம் இல்லாதபடிக்கு ஒரு நெருக்குதல் உங்களுக்கு வந்துடும். அது எல்லாருக்குமே அந்த நெருக்குதல் வந்துடும். அதனாலதான் இந்த போதகர் சொன்னாரு, காலையில எழுந்த உடனே போய் என்னோட ரூம்ல போய் 10 அதிகாரத்தை நான் வாசிப்பேன், மதியானம் ஒரு 10 அதிகாரத்தை வாசிப்பேன், அப்புறம் நைட்டும் ஒரு 10 அவர் பாஸ்டர் ஃப்ரீயா தான் இருப்பாரு, அதனால அவர் வாசிக்கிறாரு. வேலையெல்லாம் இல்லாம அவங்க வேலைக்கெல்லாம் போல இல்லையா, அப்போ சாயந்தரம் 10 அதிகாரம் வாசிப்பாராம். இப்படிதான் அதிகாரத்தையும் வாசிப்பாராம். ஏன்னா ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்றது, உங்களுடைய வசனத்தை நான் வாசிக்க எனக்கு ப்ராஸ்பரிட்டி ஆகும், என்னுடைய சபை பெருகும், என்னுடைய சபை ஆத்துமாக்கள்லாம் பெருகுவாங்க, நான் அப்படி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே வாசித்துட்டே வந்தாராம். அவருடைய சபை இப்ப மிகவும் பெரிய சபை ஆயிட்டு, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க மெம்பரா இருக்கிறாங்களாம். அவ்வளோ பெரிய சபை அந்த சபை ஆயிட்டுது. அதற்கு காரணம் அவர் என்ன சொன்னாருன்னா, இப்படிதான் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தா கூட நான் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒரு 2 days 3 days பைபிளே வாசிட்டு இருக்கலாமா அப்படின்லாம் நினைப்பாராம். அவ்வளவு தூரத்துக்கு வேதத்துல பிரியமா இருந்து வாசித்ததுனால கர்த்தர் அவருடைய சபையில எண்ணற்ற ஆத்துமாக்களை கொடுத்தாங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஏதாவது குறைவுகளோட இருக்கலாம். அப்படி இருந்தா கூட என்ன செய்யுங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கிறதோட முக்கியத்துவம் பல சாட்சிகள் இருக்குது. இதுல இன்னொரு சாட்சி என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் தான், அவர் எங்களுடைய சபையில ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னது என்னன்னா, அவருடைய மகன் ஏதோ அடிபட்டு தலையில அடிபட்ட ஒரு காரணத்தினாலேயோ மூளையில பாதிக்கப்பட்டிருந்தனால அவர் கைகால் ஒரு மாதிரி ஆகி படுத்த படுக்கையாவே இருந்தாராம். கைகாலில் செயல்பட முடியல, மூளையில எந்த இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு தெரியல, கைகால்கள்லாம் செயல்படும் போது படுத்த படுக்கையாவே இருந்தாராம். அப்ப அவர் ஆஸ்பத்திரி கூட்டி போய் பார்க்கும்போது ஏதோ கட்டி இருக்கு என்னென்னமோ சொன்னாங்களாம். ஆனா இவன் என்ன காரணம்னு தெரியல, அவர் படுத்த படிக்கவே இருந்தார். ஆனா இவர் என்ன செய்தார்னா, இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை என்ன மாற்றம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், அப்பா இதை பத்தி நீ கவலைப்படாத, நீ வேதத்தை எடுத்து வாசி,
ஐயோ என்னோட மகன் நடப்பானா நடக்க மாட்டானா இப்படி இருக்கிறானே அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கும்போது அந்த கவலையெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு வேதத்தை எடுத்து வாசி. அவர் ஒரு ரூம்ல போய் கவலை, அழுக, பாரம், இந்த மகன் எப்படி சுகமாவன, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, என்ன நிலைமையா போதோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவரு போய் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சார். வேதத்தை ரொம்ப நேரம் வாசிப்பாரு, 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி ரூம்ல உட்காந்து எவ்வளவு நேரம் தான் வாசித்தாரோ தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா மகன் வந்து எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாரு. இப்படி வந்து 1 மாதத்துக்குள்ளாகவே பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வேதமே நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேதத்தை படிக்கிற பொழுது நம்முடைய மன கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே வேதத்தை நேசிப்பவர்களுக்கு வசனம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா. ஹல்லேலூயா. இவ்வளோ அருமையான வார்த்தை. நம்ம வேதத்தை எப்பொழுதும் நேசிச்சு அதை படிக்கிறவங்களா நம்ம இருந்தோம்னா கர்த்தர் வந்து நமக்கு மிகுந்த சமாதான சந்தோஷத்தினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன? அவர் சொல்ற உபதேசம் தான் நம்மளை சுத்திகரிக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் தான் நம்மளை சுத்திகரிக்குது, பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தப்படுத்த நம்முடைய குற்றங்கள், குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அது எல்லாம் நம்ம மாற்றுகிற பொழுது என்ன ஆகுது? நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள், நிறைய வழிகள் நமக்காக திறக்கப்படுவதை நாம் காணலாம். ஹல்லேலூயா. எனவே நீங்க எப்பொழுதும் வேதத்தை நீங்க வாசிக்கிற மக்களாக இருங்க. பைபிளை நீங்க படிங்க. நாங்க இந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் வருகிற நிகழ்ச்சியில நான் வேதத்தை தான் வந்து வாசிக்கிறதுக்கு வந்து வேதத்தை பற்றி நிறைய காரியங்களை ஆதியாகமத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். சில பேர் வந்து ஆதியாகமம் வாசிப்பாங்க, யாத்திராகம் வந்து போரிங், யாத்திராகம் கூட வாசித்துருவாங்க. லேவியராம் பக்கம்லாம் இந்த மாதிரி என்ன செஞ்சிடும்? போர் அடிச்சிடும். சில சமயம் அவங்க அதனால பாதியிலே விட்டுருவாங்க. தொடர்ச்சியா வாசித்து எரேமியா எசேக்கியேல கூட பாதி பேர் வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாசிக்கிறதுக்கு ஒன்றும் புரியலன்னு. அதனாலதான் ஆண்டவர் எனக்குள்ளே வந்து ஒரு தாட்டு கொடுத்தாரு. என்னன்னா, இந்த ஆதியாகமத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களோட சேர்ந்து சொல்லுகிற பொழுது உங்களுக்கு இன்னும் உற்சாகமாக அதை எடுத்து படிக்க, அதனுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எளிதாக புரிந்து வேகமாக நீங்க கற்றுக்கொள்ள, அந்த வேதத்தை நீங்க படிக்க, அதை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 4 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். அது பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்ப நம்ம யோவான்ல படிச்சோம் இல்லையா? யோவான்ல என்ன பார்த்தோம்? கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிற பொழுது, இயேசுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிற பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த நிலைத்திருக்குதல்னா என்னன்னு சொன்னா, நிலைத்திருத்தல் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து வேதத்தினுடைய வார்த்தைகள் சொன்னேன். அது எப்படி வேதத்தின் வார்த்தைகள் ஆகும்னா, இயேசு என்றால் என்னன்னா அவர் வார்த்தை என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற பொழுது நீங்க பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அப்ப தேவன் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் இருக்காரு, அது வந்து இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு தேவன், திருத்துவ தேவன் இல்லையா? அவர் ஆதியிலே எங்க இருந்தார்? தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுதான் என்னது? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க வந்து, உங்க வார்த்தைன்னா என்னன்னா வேத வசனங்கள் தான், வேத பைபிள் தான். இந்த பைபிள் இருக்கிற வார்த்தையெல்லாம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. பைபிளை வந்து படிக்கிற பொழுது இயேசு வார்த்தையா இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வார்த்தை வந்து பைபிள் வசனங்கள் தான். இந்த வேதத்தை படிக்கிற பொழுதுதான் நம்ம எந்த காரியத்துல தவறு கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தை சரி செய்ய வேண்டும், எதிரிலே இடறி கொண்டிருக்கிறோம், அல்லது எப்படி வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, இந்த சாபத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்று சொல்லி பல காரியங்களை நீங்க வேதத்தின் வழியாக தான் நீங்க வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா வேதம் தான் நம்மளுக்கு வந்து வெளிச்சமாக இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, நம்ம இருளான பாதையிலே, கஷ்டமான வழியிலே, ஒன்றுமே புரியாம பொருளாதார பிரச்சனைகளா கூட இருக்கிறோம், அந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது, இதெல்லாம் எப்படி வந்து முன்னேறுவது என்று சொல்லி நீங்க தயங்கி கொண்டிருக்கலாம்.
ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாகவும் வேதத்தை வாசிப்பதன் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருக்கிறது, எதை சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள் வேதத்தின் வழியாக பேசுவார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகி நமக்கு இரு கண்கள், ஒன்று வேதம், இன்னொன்று என்னது, ஜெபம். எனவே ஜெபிக்கிறதும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். ஜெபத்துல நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், அவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், பாடல்களை பாடலாம். இப்படி பாடுகிற பொழுது ஆவியானுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில வருகிறது. அவரே உங்க மத்தியில இறங்கி வருகிறார். அவர் உங்க மத்தியில இறங்கி வருகிற பொழுது உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் சுட்டி காட்டி நிறைவாக மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நீங்க மேல் தினந்தோறும் நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. 2 அதிகாரமோ 5 அதிகாரமோ எவ்வளவு முடியுதோ உங்களால அதை பிரியமாக அது என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று ஒரு வாஞ்சையோடு கூட நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த மரம் எப்படிப்பட்ட மரமா, அநேக கனிகளை கொடுக்குமா, ஏற்ற நேரத்துல ஏற்ற கனிகளை கொடுக்கும். இப்ப அந்த யோவான்ல கூட நீங்க 15ல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால என் பிதாவானவர் மகிமைப்படுவார். நம்ம ஏன் நிறைய கனிகளை கொடுக்கணும்? நிறைய காரியங்கள், நன்மையான காரியங்கள் தான் கனிகள். அதெல்லாம் நம்ம ஏன் கொடுக்க வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்றால் பிதாவின் நாமம் மகிமைப்படும். நம்மால அவர் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும். பிதாவின் நாமம் மகிமைப்படுவதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு குறிக்கோளா வச்சிருக்கிறோம். சோ அதனால நம்ம என்ன செய்யணும், வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள அதிசயங்களை எல்லாம் எனக்கு காட்டுங்கன்னு தாவீது அரசர் சொன்னது போலவே நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது அரசன் சொன்னார், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் கண்டுகொள்ளும்படி எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு கண்களை திறங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வேதத்தினுடைய ரகசியங்கள் அவ்வளவு அதிகமானதாக இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் நான் புரிஞ்சு கொள்ளும்படி எனக்கு என்னுடைய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே, எனக்கு புரிந்து கொள்ளும்படி கிருபை பாராட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நிறைய நேரத்தில் வேதத்தை வாசிக்கிற பொழுது நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில நம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவாதி தேவனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வேதத்தினுடைய ஆண்டவரே ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கு கண்களை திறந்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வது, ஆசீர்வதிக்கப்படுவது, ஆண்டவரே சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று பல வேளைகளை நாங்கள் குழப்பத்தோடு கூட இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவரே, நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நாங்கள் மாறுவோம். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும், நாங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே, இந்த டிவி ஆண்டவரே மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீர் ஆண்டவரே தொடுவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் வாய்க்க செய்வீராக. வேதத்தை அவர்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவரே உண்டான தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கிற பொழுது சாத்தான் கொண்டு வருகிற பொல்லாத திட்டங்கள் ஆண்டவரே அவரை அதை மறக்க வைக்கிறது, வேறு பிஸியான ஆட்களால் மாற்றுவது, இதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களை தேடுவதே எங்களுக்கு பாக்கியம். உங்களை தேடுகிற பொழுது எங்களுக்கு பாக்கியமும் உள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் இந்த மக்களை நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. அவருடைய தேவைகளை நீங்கள் மாற்றிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. சமாதான சந்தோஷம் அவர்கள் நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா கவலைகளையும் நீங்க மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் இந்த அருமையான செய்தியை பார்த்து கொண்டிருந்த நேயர்களுக்கு எதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்திருந்தால் அல்லது எதுவும் நீங்க எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் திரையிலே காணப்படுகிற இந்த போன் நம்பருக்கு நீங்க எங்களை அழைக்கலாம். நாங்கள் உங்களுக்காக உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தாலும் அதற்காக ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். அல்லது எதுவும் அற்புதங்கள் நீங்கள் பெற்றிருந்தாலும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். எந்த ஜெப வேண்டுதலாக இருந்தாலும் நீங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ஜெப தேவைகள் இருந்தாலும் அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை எங்களோடு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்பினாலும் நீங்கள் இந்த திரையிலே காண்கிற எண்ணுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு ப்ரேயர் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம்.